பரகா, பரகாத், பாரக்னா, பூரிக்க போன்ற வசனங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுடைய மஸ்தர் அடிப்படை சொல் பரகா, பரக்கத். பரக்கத் என்றால் என்ன அர்த்தம்? அபிவிருத்தி, விஸ்திரணம் போன்ற அர்த்தங்களை நாம் பரக்கத் என்ற வார்த்தைக்கு சொல்கின்றோம். பரக்கத் என்றால் நிறைய இருப்பது, அதிக எண்ணிக்கையில் இருப்பது பரக்கத் அல்ல. குறைவாக இருந்தாலும் எதில் மன நிறைவு, மன நிம்மதி, போதும் என்ற தன்மை இருக்கிறதோ அதுதான் பரக்கத். எதனால் எங்களுடைய தேவைகள் பரிபூர்ணமாக பூர்த்தியாகிறதோ அதுதான் பரக்கத். என்னுடைய ஒரு மாத வருமானம் 30,000, மாதம் முடியும் போது என்னுடைய 30,000-ல் எனது முழு தேவைகளும் பூர்த்தியாகிறது. நான் யாருக்கும் கடன் படல, இது பரக்கத். ஒருவன் 1,00,000 சம்பளம் வாங்குகிறான், மாத கடைசியில் பார்த்தால் 1,00,000 செலவாகி இன்னும் 20-30,000 கடன். இது பரக்கத்தான். பரக்கத் என்பது எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்டது அல்ல, எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா பரக்கத்தை பலவிதமாக அமைத்திருக்கிறான். சிலருக்கு ஆயுளில் பரக்கத், நேரத்தில் பரக்கத், வருமானத்தில் பரக்கத். பரக்கத் ஒன்றில் அல்ல, மனிதனுடைய முழு வாழ்க்கையுடனும் பரக்கத் என்பது சம்பந்தப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மாடா மாளிகையில், கட்டு வீடுகளில், மெத்தையில் உறங்குகிறோம். ஆனால் அந்த உறக்கத்தில் நிம்மதி இல்லை என்றால், அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை என்றால், அந்த சொத்து செல்வம் எப்படி பரக்கத்தாக அமையும்? இதே நேரம் குடிசை வீட்டில் வாழ்கிறோம், நிலத்தில் ஒரு பாயை விரித்து உறங்குகிறோம், மன நிம்மதி இருக்கிறது, மன நிறைவு இருக்கிறது. இந்த வாழ்க்கை பரக்கத். கணேசுக்குரிய சகோதரர்களே, இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், பரக்கத் என்றால் என்ன தெரியுமா? ஹுவல் கைருல் இலாஹி அலா வஜ்ஹின் லா யுஹஸ் வ அலா வஜ்ஹின் லா யுஹ்ஸா. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கைர், நலவு, அதை எங்களால் உணர்ந்து கொள்ளவும் முடியாது, மட்டிடவும் முடியாது. பரக்கத் என்பது எங்களால் மட்டிட முடியாது, உணர முடியாது. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய கைர், நலவு. கணேசுக்குரிய சகோதரர்களே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னொருவனுக்கு 2 பிள்ளைகள் தான். அந்த மனிதனுடைய 2 பிள்ளைகள் சாலிஹாக இருக்கிறார்கள், தந்தைக்கு வழிபடுகிறார்கள், ஒரு தொழுகையை கூட மிஸ் ஆக்குவதில்லை, இறையச்சத்தோடு பயபக்தியோடு வாழ்கிறார்கள். இவருக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறது. 10 பிள்ளைகளும் அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறார்கள், தாய் தந்தையுடைய பேச்சை மதிப்பதில்லை. எது பரக்கத்? எண்ணிக்கை கூட இருப்பது பரக்கத் அல்ல. குறைவாக இருந்தாலும் எதில் கைர், நலவு இருக்கிறதோ அதுதான் பரக்கத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களின் மீது பரக்கத்தை வைத்திருக்கிறான், சில நாட்களின் மீது, சில இரவுகளின் மீது, சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். கஅபா, மக்கா பரக்கத்தான ஒரு பகுதி.
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين. மனிதர்களுக்காக முதலாக கட்டப்பட்ட மஸ்ஜித் அது மக்காவில் இருக்கிறது. கஅபா பரக்கத், முழு மக்காவுடைய பகுதியும் பரக்கத் பொருந்திய பகுதி. பெரும் பெரும் நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தால் அந்த நகரத்தையே நாசமாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு உணவு குடிப்பானம் தட்டுப்பாடு ஏற்படும். மக்காவில் எத்தனை லட்சம் ஒன்று கூடினாலும், எத்தனை கோடி மக்கள் ஒன்று கூடினாலும் அவர்களுக்கு உணவில் பஞ்சம் இருக்காது, குடிநீரில் பஞ்சம் இருக்காது. அது பரக்கத் பொருந்திய பூமி. அல்லாஹ் தஆலா மழை நீரில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். وَأَنزَلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا. வானத்தில் இருந்து பரக்கத் பொருந்திய தண்ணீரை நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மழை நீர் பரக்கத். அதனால தான் சொல்வார்கள், லேசாக தூறினாலும் மலைக்கு ஏச வேண்டாம், மலையை திட்ட வேண்டாம். லேசாக தூறினாலும் அதில் பரக்கத் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவு பரக்கத்தான இரவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அந்த இரவை அமல் இபாதத்தின் மூலம் நாம் கழித்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏனைய நாட்களை விட, ஏனைய இரவுகளை விட அந்த இரவில் அதிகமாகவே பெற்றுக் கொள்ளலாம். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஜைத்தூன், அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலு ஜைத்தூன் வத்தஹினு பிஹி. ஜைத்தூனை சாப்பிடுங்கள், அதை எண்ணெயாக பாவியுங்கள். ஃபைன்னஹு மின் ஷஜரத்தின் முபாரகா, அது பரக்கத்தான மரத்தில் நின்றும் உள்ளது. ஜைத்தூன் காயாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், கிளையாக, இலையாக, வேராக, எதுவாக இருந்தாலும் ஜைத்தூனுடைய முழு மரமுமே பரக்கத் பொருந்தியது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் எதன் மீதெல்லாம் சத்தியம் செய்கிறானோ அவைகள் அனைத்துமே கண்ணியமானவைகள், சிறப்பானவைகள். அல்லாஹு தஆலா ஜைத்தூனின் மீது சத்தியம் செய்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன், ஜைத்தூனின் மீது சத்தியமாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹு தஆலா பரக்கத் பொருந்திய இடமாக ஆக்கியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது பாரக்னா ஹவுலா, அதற்கு சூழாக இருக்கக்கூடிய பகுதியை நாம் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய பகுதியில் 70,000 நபிமார்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். உலுல் அஸ்ம், ஸ்ட்ராங்கான, உறுதியான 5 ரசூல்மார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா, பெரும் பெரும் நபிமார்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பலஸ்தீனுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்னு அசாக்கிர் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் தனது தாரீக் இப்னு அசாக்கிர் என்ற வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்கிறார், பலஸ்தீனுடைய எந்த ஒரு கல்லை நீங்கள் அகற்றினாலும் அந்த கல்லுக்கு கீழால் ஒரு நபியுடைய எலும்பு கூடி இருக்கலாம். லட்சக்கணக்கான நபிமார்கள் பலஸ்தீனில் வாழ்ந்து வஃபாத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாரக்னா ஹவுலா, பலஸ்தீனுடைய அந்த பூமியை, மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழுள்ள பகுதியை நாம் பரக்கத் பொருந்தியதாக ஆக்கியிருக்கிறோம். ஜும்மாவுடைய நேரம் பரக்கத் பொருந்திய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் பரக்கத் பொருந்திய நேரம், ரமதானுடைய முழு மாதமும் பரக்கத்துடைய மாதம், புகூர் அதிகாலை பரக்கத் பொருந்திய நேரம்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூரிகத் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, எனது உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாம் சொல்கிறோம், உங்களுடைய பிசினஸ்களை ஆரம்பம் செய்யும் போது, கடையை திறக்கும் போது அதிகாலையில் திறவுங்கள், பரக்கத் இருக்கிறது. இன்று எங்களுடைய வளமை, இரவில் தாமதமாக உறங்கி காலையில் தாமதமாக எழும்புகிறார்கள், சுபஹ் கூட சொல்லுவதில்லை. பிசினஸில் எப்படி பரக்கத் உண்டாகும்? சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம் தூங்கக்கூடிய நேரம் அல்ல, அது பரக்கத் பொருந்திய நேரம். சஹாபாக்கள் படைகளை புகூர் அதிகாலையில் தான் அனுப்பி வைப்பார்கள். காரணம், நபியுடைய இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்று. அந்த பரக்கத்தை தேடி அதிகாலையிலேயே படைகளை அனுப்பி வைப்பார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, அதிகாலையில் பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு ஆயுளில் பரக்கத் செய்கிறான். முன்னால் வாழ்ந்த இறை நேசர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பிரட்டி பார்க்கும் போது இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். 1000-2000 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதர் என்ன சாதனையை நிகழ்த்த முடியுமோ அதே சாதனையை 40-50 வருடங்களில் சாதித்துவிட்டு வஃபாத்தா இருக்கிறார்கள். இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் வஃபாத்தாகும் போது 44 வயது. இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் எழுதாத கலையே இல்லை. சஹீஹ் முஸ்லிமுக்கு ஒரு ஷரஹ் விளக்க உரையை எழுதினார்கள். அல் மஜ்மூ' ஷரஹ் அல் முஹத்தப் என்ற ஷாஃபிஈ மத்ஹபுடைய மிக முக்கியமான ஒரு கிதாபை கோர்வை செய்தார்கள். ரியாதுஸ் ஸாலிஹீன். இப்படி இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் எல்லா கலைகளிலேயும் கோர்வை செய்திருக்கிறார்கள். பெரும் பெரும் ஜாமிஆக்கள், யூனிவர்சிட்டிகள், மதரசாக்களுடைய லைப்ரரிகளுக்கு சென்றால் நாம் பார்க்கலாம், ஒரு பகுதியை இமாம் நபவி அவர்களுக்கே ஒதுக்கி இருப்பார்கள். அவ்வளவு கிதாபுகள் இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் கோர்வை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகும் போது 44 வயது. 15 வயது வரை அவர் படித்திருப்பார், ஓதிருப்பார். இந்த கிதாபுகளை, புத்தகங்களை கோர்வை செய்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 30 அல்லது 29, 28 வருடங்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, குறுகிய காலத்தில் நிறையவே சாதித்துவிட்டு வஃபாத்தாகினார். அதனால தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் 300 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய காலம் முழுக்க கிதாபுகளை கோர்வை செய்திருந்தால், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் எழுதியிருந்தால், 300 வருடங்களில் எவ்வளவு கிதாபுகளை அவரால் கோர்வை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் 30 வருடங்களில் கோர்வை செய்துவிட்டு வஃபாத்தா இருக்கிறார்கள். வாழ்க்கையில் பரக்கத், ஆயுளில் பரக்கத். 1000-2000 வருடங்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. குறுகிய காலம் வாழ்ந்தாலும் அதில் சாதிக்கக்கூடிய சாதனைகள் ஏராளமாக இருக்க வேண்டும். அதுதான் பரக்கத். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வஃபாத்தாகும் போது 56 வயது. 56 வயது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸ்களை எழுத மாட்டார்கள், ஹதீஸ்களை மனனம் செய்வார்கள். இமாம் புகாரியுடைய மாணவர்கள் ஹதீஸ்களை எழுதுவார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனப்பாடத்தில் தான் சொல்வார்கள். இமாம் புகாரியுடைய உஸ்தாதுகள் 100க்கும் மேல் அறிவை தேடி, ஹதீஸை தேடி முழு உலகமும் பயணம் செய்தார்கள். குர்ஆனுக்கு பின்னர் எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கிதாப், ஒரு புத்தகம் என்றால் அது ஸஹீஹுல் புகாரி. அதனால தான் சொல்வார்கள், வானத்துக்கு மேல் எழுதப்பட்ட புத்தகங்களில் முதன்மையானது புனித அல் குர்ஆன். வானத்துக்கு கீழ் எழுதப்பட்ட புத்தகங்களில் முதன்மையானது ஸஹீஹுல் புகாரி.
அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இமாம் புகாரியுடைய காலத்தில் 150 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், 200 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இமாம் புகாரி வாழ்ந்தது வெறும் 56 வருடங்கள். 200 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், 150 வருடங்கள் வாழ்ந்தவர்கள் சாதிக்காத சாதனைகளை இமாம் புகாரி 56 வருடங்களில் சாதித்துவிட்டு வஃபாத்தாகினார்கள். இதுதான் ஆயுளில் பரக்கத். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வஃபாத்தாகும் போது 54 வயது. இமாம் ஷாஃபிஈயுடைய மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் முழு உலகத்திலும் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈயுடைய பெயர் உபயோகம் செய்யப்படாத, உச்சரிக்கப்படாத எந்த ஒரு மஸ்ஜிதும் இருக்காது, எந்த ஒரு மிம்பரும் இருக்காது. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது 54 வருடங்கள். அவர்கள் சாதித்த சாதனைகளோ ஏராளம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் மிஸ்ர், ஈஜிப்தில் கடைசியாக எழுதிய கிதாபுல் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் கிதாபுகளை எழுதுவார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு கடுமையான சுகப்படுத்த முடியாத மூல நோய் இருந்தது. அவருடைய பேனையை, எழுதுகோலை மையில் தொட்டு தொட்டு எழுதுவார்கள். பேனையிலிருந்து மையுடைய டொட்கள் வடியும். அதே நேரம் அவருடைய பிற்பகுதியால், பின் துவாரத்தால் இரத்தமும் வடிந்து கொண்டிருக்கும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய உஸ்தாத் நீண்ட நேரம் கஷ்டத்தோடு சிரமத்தோடு அமர்ந்து எழுதுவார்கள். அவர் பைஜாமா உடுத்திருப்பார். அவருடைய கதிரையில் இருந்து எழும்பி போகும் போது அவருடைய பைஜமினால் இரத்தம் வடியும். கணேசுக்குரிய சகோதரர்களே, அன்பானவர்களே, ஆயுளில் பரக்கத். 100-200 வருடங்கள் வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. 30 வருடங்கள் வாழ்ந்தாலும், 40-50 வருடங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய சாதனை மிக பெரிய அளவில் இருக்க வேண்டும். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஆயுளில் அல்லாஹு தஆலா சிலருக்கு பரக்கத்தை வைக்கிறான். அல்லாஹுக்கு வழிபட்டு இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். ஆற்றில் பரக்கத் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷாத்து ஃபில் பைத்தி பரக்கா, வீட்டில் ஒரு ஆடு இருப்பது பரக்கத். வஷ்ஷாத்தானி பரக்கத்தான், 2 ஆடுகள் இருப்பது 2 பரக்கத்துகள். வஸ்ஸலாத்து பரக்காத்துன், 3 ஆடுகள் இருப்பது நிறைய பரக்கத்துகள். ஆடை வளர்ப்பது அது பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அஹ்லி பைத்தின் இந்தஹும் ஷாத்துன் இல்லா வஃபி பைத்திஹிம் பரக்கான். எந்த வீட்டில் ஆடு வளர்க்கப்படுகிறதோ அந்த வீட்டில் பரக்கத் இருக்கும். அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாபில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நாய்கள் அறுக்கப்படுவதில்லை, அதிக குட்டிகளை ஈன்றெடுக்கிறது. இருந்தாலும் நாய்களை பூமியில் பார்ப்பது மிக மிக குறைவு. ஆடுகள் அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் பூமியில் அதிகம் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. இது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஆட்டில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். பேரிச்ச பழத்தில் பரக்கத் இருக்கிறது. அதனால தான் சஹர், இஃப்தார் 2 நேரங்களிலும் பேரிச்ச பழத்தை சாப்பிடுமாறு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிஸப்இ தமராத்தின் மின் அஜ்வத்தில் மதீனா, மதீனாவுடைய அஜ்வா ஈச்சப்பழம் 7 யார் ஒவ்வொரு நாளும் காலையில் சாப்பிட்டு வருவாரோ அவருக்கு சூனியம் தாக்காது, நஞ்சு கூட எந்த ஒரு தீங்கையும் இழைக்காது. ஒவ்வொரு நாளும் 7 அஜ்வா ஈச்ச பழத்தை சாப்பிட்டு வந்தால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, கருஞ்சீரகத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஹப்பத்தி ஸௌதா, கருஞ்சீரகத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கருஞ்சீரகம் என்பது எல்லா நோய்க்கும் மருந்து இல்ல, தாம் மௌத்தை தவிர. இரவில் உறங்கக்கூடிய நேரம்
கருஞ்சீரகத்தை அளவாக சாப்பிடுங்கள். எல்லா நோய்களுக்கும் மருந்து. அதிகம் உட்கொண்டால் உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும். காலையில் எழுந்ததும் முதலாக ஒரு தேக்கரண்டியை அருந்துங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அருந்து கொடுங்கள். எல்லா நோய்க்கும் மருந்து. மக்களுக்கு தேனில் ஷிஃபா இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. ஒரு நாளும் காலையில் நீங்கள் இதை செய்து வாருங்கள். எந்த ஒரு நோயும் உங்களை தாக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வராது. பாமசிகளுக்கு ஏறி இறங்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வராது. நோய் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஒரு நாளும் காலை தேன் ஒரு ஸ்பூன் 7 அஜ்வா ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு வாருங்கள். அஜ்வா ஈச்சப்பழம் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் விலை அதிகம். நோய் வந்தால் டாக்டருக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம். டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய சல்லியாக நினையுங்கள். அஜ்வா ஈச்சப்பழம் நீங்களும் சாப்பிட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சாப்பிட கொடுங்கள். எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு நோயும் உங்களை அணுகாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா சில மனிதர்களில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதில் முதன்மையானவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், சாலிஹான மக்கள். இவர்களில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரம், அவர் சொன்னால் அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ்விடத்தில் அவருக்கு அந்த அளவு அந்தஸ்து. அவர் துஆ செய்தால் துஆ அங்கீகரிக்கப்படும். அவர் ஒரு இடத்துக்கு அவர் வருகை தந்தால் அந்த இடம் பரக்கத் பொருந்தியதாக அமையும். அல்லாஹு தஆலா சில மனிதர்களில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். முதன்மையானவர்கள் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரக்கத் பொருந்தியவர்களில் முதன்மையானவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யமஸ்ஸு ஷைஅன் இல்லா பூரிக ஃபீஹி, எதை தொட்டாலும் அதில் பரக்கத் உண்டாகும். ஹிஜ்ரத் செய்யும் போது பலகீனமான பாலையை தராத மெலிந்து போன ஒரு ஆட்டை கண்டார்கள். தடையை விட்டார்கள். கொழுத்து போனது, பால் கொடுக்க ஆரம்பித்தது. நபி அவர்கள் பால் அருந்தினார்கள். அறிந்துவிட்டு சஹாபாக்களுக்கு கொடுத்தார்கள். அங்கிருந்த அனைவர்களும் அருந்தினார்கள். அதற்கு பின்னரும் அந்த கோலையில் பால் மீதமாக இருந்தது. பரக்கத். நபி அவர்கள் வாய் வைத்தார்கள். பரக்கத். ஒரு உஷ்ணமான நேரம், தண்ணீர் பஞ்ச காலம், தனது கையை ஒரு பாத்திரத்தில் வைத்தார்கள். விரல் எடைகளில் இருந்து நீர் ஊட்டெடுக்க ஆரம்பித்தது. அந்த பாத்திரத்தில் நிரம்பி வடிந்தது. சஹாபாக்கள் வயிறு நிரம்ப தண்ணீர் குடித்தார்கள். வுதுவும் செய்து கொண்டதாக வரலாறு சொல்கிறது. நபியில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். சாயிபு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு 6-7 வயதாக இருக்கும் போது நபி அவர்களை கண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயிபு யஸீதுடைய தலையில் கையை வைத்து துஆ செய்தார்கள். சாயிபு யஸீத் 90 வயதில் இருக்கிறார். அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய காதிம் கேட்கிறார், உங்களுடைய தாடி முடிகள் நரைத்திருக்கிறது, தலை முடிகள் நரைத்திருக்கிறது, ஆனால் நடுவில் மட்டும் நரைக்காமல் இருக்கிறது. அதற்கு அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் கை வைத்து எனக்கு துஆ செய்தார்கள், அதனால் அந்த பகுதி நரைக்கவில்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு வெள்ளி கோலை இருந்தது. அதில் நபியுடைய ஒரு முடியை வைத்து தண்ணீரை லேசாக ஊற்றி வைத்திருந்தார்கள். மதீனாவில் யாரு நோயுற்றாலும் உம்மு சலமாவிடம் வருவார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த முடியை வேறொரு கோலையில் தண்ணீரை ஊற்றி முக்கி எடுப்பார்கள். அந்த தண்ணீரை குடிக்கக்கூடியவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பையில் பேரிச்ச பழத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இதில் பரக்கத்துக்காக துஆ செய்யுங்கள். நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த பேரிச்ச பையில் பரக்கத் செய்தான். நபி அவர்கள் வஃபாத் ஆகும் வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பையில் இருந்து பேரிச்ச பழம் எடுத்தார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இவர்களுடைய 3 பேருடைய காலத்தினுடைய கடைசி வரைக்கும் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் பிரச்சனையாகிவிட்டது, கலவரம் உண்டாகியது. அந்த நேரத்தில் இந்த பை காணாமல் போனது.
அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லின்னாசி ஹம்முன் வலிய ஹம்மான், மக்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரே ஒரு கவலை தான் இருந்தது. ஆனால் எனக்கு 2 கவலைகள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது ஒரு கவலை, அடுத்தது அந்த பை காணாமல் போனது. திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கப்பட்டது, நீங்கள் எத்தனை முறைகள் அந்த பையிலிருந்து பேரிச்ச பழம் எடுத்தீர்கள்? 200 முறைகள் கிட்டத்தட்ட அந்த பையில் இருந்து பேரிச்ச பழங்களை நான் எடுத்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் எல்லா யுத்தமும் வெற்றி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் படை தளபதி. பல யுத்தங்கள், எல்லா யுத்தங்களிலும் வெற்றி. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சிலர் வந்து கேட்டார்கள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்தும் வெற்றியாக இருக்கிறது, என்ன காரணம்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்தார்கள். அந்த உம்ராவில் நபியுடைய முடி வலிக்கப்பட்டது. மக்கள் எல்லாம் முந்திக் கொண்டு நபியுடைய முடியை எடுத்தார்கள். நபியுடைய முன்னெற்றி முடிகளை நான் எடுத்துக்கொண்டேன். எனது தொப்பிகளுக்கு கீழால் அந்த முடியை நான் வைத்துக் கொண்டேன். நான் அந்த தொப்பியை அணிந்து எந்த யுத்தத்தில் கலந்து கொண்டாலும் அந்த எல்லா யுத்தங்களிலும் எனக்கு வெற்றிதான் கிடைத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கணேசக்குரிய சகோதரர்களே, நபி பரக்கத் பொருந்திய மனிதர்களில் முதன்மையானவர். அல்லாஹு தஆலா சில மனிதர்களில் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அவர்களுடைய சொல், செயல், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் பரக்கத் பொருந்தியதாகவே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நபர் கூட எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய ஊரில் இருப்பது இந்த முழு ஊருக்குமே பரக்கத்தாக இருக்கும். கணேசக்குரிய சகோதரர்களே, துஹா தொழுகையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் ஏற்படும். உம்மஹானி ரலியல்லாஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், நபி அவர்கள் ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றியுடைய நேரம் 8 ரக்அத்கள் துஹாவுடைய தொழுகையை தொழுந்தார்கள். ஷகீகுல் பல்கி என்ற ஒரு மார்க் அறிஞர் குறிப்பிடுகிறார், ஃபலபுனா ஹம்ஸன் ஃபவஜத்னாஹு ஃபீ ஹம்ஸின், 5ஐ தேடினோம், 5இல் இருந்தது. முதலாவது கபரில் பிரகாசத்தை நாம் தேடினோம், ஃபவஜத்னாஹு ஃபீ கியாமில் லைல், இரவு தொழுகையில், தஹஜ்ஜுடைய தொழுகையில் நாம் அதை பெற்றுக் கொண்டோம். முன்கர் நக்கீருக்கு எப்படி பதில் கொடுப்பது என்பதை நாம் தேடினோம், அதை கராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் நாம் பெற்றுக் கொண்டோம். சிராத்துடைய பாலத்தை எவ்வாறு கடப்பது என்பதை தேடினோம். சதகா, தான தர்மங்களில் அதை நாம் பெற்றுக் கொண்டோம். சுவர்க்கத்தை எப்படி அடையலாம் என்று நாம் தேடினோம். நோன்பு நோட்பதினால் அடையலாம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டோம். பரக்கத்தை நாம் தேடினோம். துஹாவுடைய தொழுகையை நாம் பெற்றுக் கொண்டோம். துஹாவுடைய தொழுகையை பேணுதலாக தொடர்ந்து வருவது ரிஸ்கில் பரக்கத்தை உண்டாக்கும். ரிஸ்க் என்றால் உணவு மட்டுமல்ல, குடிப்பானம் மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நியமத்களும், அனைத்து அருட்கொடைகளும் ரிஸ்க். சாலிஹான மனைவி ரிஸ்க், சாலிஹான பிள்ளைகள் ரிஸ்க், ஹலாலான சம்பாத்தியம் ரிஸ்க், நிம்மதியான சந்தோஷமான வீடு ரிஸ்க், உடல் ஆஃபியத், ஆரோக்கியம், நோயற்ற வாழ்க்கை ரிஸ்க். கண்ணியமான சகோதரர்களே, துஹாவுடைய தொழுகையினால் எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் உண்டாகும். நபி அவர்கள் 3 விடயங்களில், அஷ்ஷுமஃபி ஸலாஸா, 3 விடயங்களில் பரக்கத் இல்லாத தன்மை இருக்கிறது. வீடு, வாகனம், மனைவி, இந்த 3லும் ஷும் இருக்கிறது, கெட்ட சகுனம் அது இருக்கிறது. இந்த 3லும் கெட்ட சகுனத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இறையச்சத்தோடு, தக்வாவோடு, அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தால் இந்த 3ல் இருக்கக்கூடிய ஷுமும் இல்லாமலாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ, ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு இறையச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய எல்லா பரக்கத்துகளையும் அந்த கிராமவாசிகளுக்கு நாம் திறந்து கொடுப்போம்.
வானம் பூமியை திறந்து தருவோம் என்று சொல்லவில்லை. வானம் பூமியுடைய வாயில்களை திறந்து விடுவோம் என்று சொல்லவில்லை. வானம் பூமியுடைய பரக்கத்துகளை நாம் திறந்து வைப்போம். எனவே என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, பரக்கத் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லாஹுடைய விஷயத்தில் சரியாக இருந்தால், அல்லாஹுவை வழிபட்டு இறையச்சத்தோடு வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா பரக்கத்தாக அமைத்து வைப்பான். எனவே ரப்பல் ஆலமீன் அவனுக்கு வழிபட்டு இறையச்சத்தோடு வாழ்ந்து